ஸோ இப்படி வந்து நீங்க அயர்ன் பாக்ஸ்ல வந்து ப்ராப்பரா ஒரு ப்ளீட்டையும் எடுத்தீங்கன்னா, எப்படி வரும் பாருங்களேன். இந்த மாரி நீட்டான ப்ளீட்ஸ் வந்து கெடைக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த ப்ளீட் ஃபர்ஸ்ட்டா நம்ம வந்து என்ன சைஸ் வேணும்னு சொல்லி ஒரு ப்ளீட் எடுத்திருப்போம். ஸோ அத வந்து பேஸா வச்சு, ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து இந்த ப்ளீட் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பின் பண்ணிறணும். இப்ப எடுத்த பிட்டு 1 ப்ளீட் விட்டு 1 ப்ளீட் வந்து நம்ம இத வந்து பின் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஈஸியா கரெக்ட்டா எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இத பார்த்தம்போது உங்களுக்கே தெரியும் சைட்ல. நீங்க எடுத்து ஆல்ரெடி அயர்ன் பண்ண ப்ளீட்டெல்லாம் வந்து பின்னாடி பின்னாடி அப்படியே தெரியும். அந்த லைன்ஸ் அப்படியே தெரியும். ஸோ அத அப்படியே வச்சு கையாலேயே வந்து அத அழகா எடுக்கலாம் அந்த ப்ளீட்ஸ. ஸோ இப்படி வந்து நீங்க அயர்ன் பாக்ஸ்ல வந்து ப்ராப்பரா ஒரு ப்ளீட்டையும் எடுத்தீங்கன்னா, எப்படி வரும் பாருங்களேன். இந்த மாரி நீட்டான ப்ளீட்ஸ் வந்து கெடைக்கும். ஒருவேள நீங்க வெட்டிங்க்கு ஏதாவது பார்ட்டிக்கெல்லாம் போணும், கரெக்ட்டா வந்து ப்ளீட்டிங் இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த டெக்னிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க.